Hi friends, welcome back to பூமி சமையல் சேனல். நம்ம இந்த வேலை நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு வேறு அறித்த நம்ம பார்த்தீங்கன்னா பூண்டு பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வணக்கம். பூமி சமையல் சேனலுங்க ஒரு பூண்டு குழம்பு தாங்க போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாங்க. வீட்டில் சாம்பார் தூள் இல்லாட்டி இது மாதிரி வதக்கி செஞ்சுப்பாங்க, செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பூண்டு ஒரு 6 பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கிறேங்க. பாதி பையை பிரித்து வச்சுக்கிறேங்க. வணக்கத்துக்கு கொஞ்சம் தக்காளி தேவைக்கான வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் மசாலா எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் எல்லாமே மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேவைக்கான மசாலா ஐட்டம் எடுத்து வச்சுக்கோங்க. வதக்கி அடிச்சு பாருங்கள், செமையாக இருக்கும். தேவைக்கான புளி கரைச்சல் எல்லாம் வச்சுக்கிறேங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுக்கலாங்க. பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாதி பூண்டு எடுத்து வச்சுக்கிறேங்க. ஏன்னா பசங்களை பூண்டு குழம்பு வச்சா இல்லை பூண்டெல்லாம் எடுத்து வெளியே வச்சுறாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி பாதி எடுத்து வதக்கி வச்சு செஞ்சு பாருங்கள். பாதி பூண்டை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பூண்டு கொஞ்சம் பொண்ணு வந்துருச்சுங்க. இப்போ பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. பாதி வெங்காயம் போட்டுக்கலாம், 1 வெங்காயம் போட்டுக்கலாங்க. 1 வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வதக்கி அரைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ தனியாக 4 ஸ்பூன் வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூனுங்க. பெருங்காய கட்டி, வெந்தயம், சீரகம் எல்லாம் 1/2 ஸ்பூனுங்க. கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் 1/2 ஸ்பூன் தாங்க போட்டுக்க. தேவைக்கேன கலர் மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டுக்கலாங்க, செம்மையாக இருக்கும். கொஞ்சம் உளுந்து போட்டுக்க, குழம்பு இதெல்லாம் கெட்டி வருங்க, நல்லாயிருக்கும். இந்த பருப்பில் 1/2 ஸ்பூன் போட்டுக்க. தனியாக ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போல்லாம் நல்லா வதக்கியாச்சுங்க. இதை இறக்கி வச்சிடலாங்க, நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கிறேங்க. வெந்தயம் வந்து 1 பிஞ்சு போட்டுக்கோங்க, அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. பூண்டு குழம்புக்கு எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்குங்க. இப்போ கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாங்க. கடுகுலாம் பொரியட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, தாளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா பொரியட்டுங்க. இப்போ ஒரு வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கலாங்க, அது போட்டுக்கலாங்க. இது நல்லா வதக்கலாம். ஒரு கண்ணாடி போய் வந்தால் போதுங்க. இப்போ பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதை நல்லா வதக்கிட்டுங்க. இப்போ தேவைக்கான தக்காளி போட்டுக்கலாங்க. இந்த குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இப்போ தேவைக்கான குட்டி குட்டி பழமாக இருந்துச்சுங்க, பெரிய பழமாக தான் நல்லா இருக்குங்க. குட்டி பழம் வாங்கவே வாங்காதீங்க. எங்கள் வீட்டில் பசங்க வாங்கிட்டாங்க தெரியாமல். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் பேஸ்ட்டாக ஆகட்டுங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ வறுத்து வச்ச மசாலா எடுத்து அரைச்சிக்கலாங்க. இப்போ சோம்பு இருக்குல்லைங்க, ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. கொஞ்சம் 2 ஸ்பூன் தேங்காய் தாங்க போட்டுக்க. தேங்காய் ரொம்ப போடவே இல்லைங்க. இந்த குழம்பு செஞ்சு பாருங்க, எப்படி இருக்கு சொல்லுங்கள். இப்போ எல்லாம் போட்டு அரைச்சிடலாங்க. ஒரு நைஸாக அரைச்சிடலாங்க, பேஸ்ட் மாதிரி. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாங்க நல்லா. இந்த குழந்தைங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வதக்கி அரைச்சி பாருங்கள். பூண்டெல்லாம் வெளியே தள்ள மாட்டாங்க. இப்போ ஒரு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கா மிளகாத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாங்க காரத்துக்கு. இப்போ இருக்குல்லைங்க, அரைச்சி வச்ச விழுது எல்லாம் போட்டுக்கலாங்க. நான் கலர் மிளகாய் தாங்க போட்டுக்க, அது காரம் இருக்காது, சரிங்களா. ஒரு வீட்டில் மசாலா தூள் இல்லாட்டி இது மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாங்க. தேவையான தண்ணி ஊற்றி கலந்து வச்சிடலாங்க. இந்த குழம்பு நல்லா கெட்டியாக வருங்க, நல்லாயிருக்கும். இந்த பருப்புலாம் போட்டு வறுத்துருக்கோம், நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தேவையான தண்ணி ஊற்றிட்டிங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சு கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. தேவையான புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. தேவையான உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணால் கொஞ்சம் விட்டுக்குங்க. நல்லெண்ணெய் வேணாட்டி நீங்கள் சமையலாலே ஊற்றிக்குங்க, நல்லாயிருக்கும். இந்த குழம்பு 2-3 நாளைக்கு கெடாதுங்க, அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 4-5 விசில் விட்டுடலாங்க நல்லா. இப்போ 4-5 விசில் விட்டுருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கிடலாங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான சுவையான பூண்டு புளிக்குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மீண்டும் சந்திப்போம்.